பொண்ணுக்கு இது மூத்து படைய கொடுப்போம். இத மாப்பா கிட்ட கொடுங்க. மணி 7 ஆறுது. 7 வரைக்கும் தான் மூத்தம். சட்டை போட்டு மாத்து துணியை கட்டிட்டு வந்தாலும் வைங்க, தாலி கட்டிடலாம். தேவையில்லை, இப்படியே தாலி கட்டிடுறேன். மாப்பிள, மாத்து துணியை மாத்திக்காம மாங்கலி தாரம் பண்றது தப்பு. போய் மாத்திப்பாங்க போங்க. சொல்றேன்ல, இப்படியே தாலி கட்டுறேன்னு. வந்தா சொல்லுங்க. ஐயரே, உங்க வீட்டுல வேடி செடியை மாத்திட்டு வர சொல்லிட்டீங்க. சைக்கிள் கேப்ல ரவி பூந்து தாலி கட்டானா அதான் பயப்படுறாரு. டேய், யாருக்கிட்ட பயம்? போய் கட்டி வர்றது. ஓடா வாங்க மாப்பிள, நம்ம போய் வேட்டி கட்டிட்டு வருவோம். ஐயரே, இப்படி எல்லாம் எதையாவது சொல்லி சீண்டி விட்டா தான் சீருவார் எங்காலு. ஓஹோ, சீக்கிரம் மாத்திட்டு வாமா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அக்கா கூட துணையா இருப்போ. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ, இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ, இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. சார், மதுரை ட்ரெயின் எத்தனை மணிக்கு சார்? இன்னைக்கு 7:40க்கு வருது சார். 2 டிக்கெட் கொடுங்க சார். கொடுப்பா. யாரா நீ? நான் சுஜாதா கிளாஸ்மேட்டுங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு வந்தேங்க. போடா. ஏய், என்ன முறைக்கிற? போடா. அக்கா, ரவி வரது ரொம்ப கஷ்டம் அக்கா. வீட்டை சுத்தி காவல் இருக்காங்க அக்கா. சுஜாதா இன்னும் வரலையா? வரலையே. நீங்க வந்துட்டு ஒண்ணு என்ன காணுமே. முகூர்த்த நேரம் முடிய போது பொண்ணு சீக்கிரம் மணவரைக்கு அழைச்சிட்டு வாங்க. நேரம் ஆயிட்டு இருக்க. நீக்கு என்னமோ முகூர்த்த நேரம் தவறிடுமோன்னு பயமா இருக்கு. முகூர்த்தம் தவறாது. சாமி, ரவி வந்து அக்காவை கூட்டிட்டு போற மாதிரி செய் சாமி. சுஜாதா, ரெடியா? ரெடி. அப்ப தர. உடனே தர. ஒரு நிமிஷம். எனக்கு ரெடி பண்றா. தரடி. என்னடா வெயிட் கிழிஞ்சிருக்கு? தரங்கறல. ஐயா, சீக்கிரம். இன்னும் என்னடி பண்றா? கிழிஞ்சிருச்சு பே. தர. கிழிஞ்சிருச்சு பே. சீக்கிரம். மாப்ள, கிழிஞ்சு போச்சுங்க மாப்ள. என்னடா கிழியறது? பெட்ல வேட்டி கிட்ட போது கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னையா. ரவி வரமாட்டாக்கா.
என்ன சொன்னது மாதிரியே சரியான நேரத்துல வந்து போயிட்டான். டேய், அவனை பிடிங்கடா. இத்தனை நாளா அவன் ரூம்குள்ள வந்துட்டு எப்படி எழுதிட்டு போறாங்கறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப புரிஞ்சு என்னடா பண்றது? அப்ப கையில தாலி கயிறு வச்சு பிலிம் காமிச்சு தெரிஞ்சாரு. அவன் தாம்பு கயிறு வச்சு கொண்டுகிட்டே போயிட்டான். வேல்வேல் வெற்றி.